என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம் கூறி இன்றைய கதை நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று மார்ச் 6, 2026 சனி பெயர்ச்சி தினம். அதனால் என்ன, சனி பெயர்ச்சிக்கும் கதை நேரத்துக்கு என்ன சம்பந்தம் என்பது போல் ஒரு வினா உங்கள் மனசுக்குள் தோன்றுகிறது அல்லவா? நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் கிராமத்தில் கூத்து நடக்கும். கூத்துன்னா ஏதாவது ஒரு கதையை பாடல் வடிவில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கின்ற கூத்துகளில் ஒரு நாள் ஒரு கதையை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையை தான் இன்று உங்களுக்காக நான் பதிவிட விரும்புகிறேன். அதாவது, நிடத நாடு என்று ஒரு நாடு. அந்த நாட்டில் நலன்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அந்த நலன் அந்த நாட்டினுடைய அரசகுமாரன் நல்ல அரசகுமாரனுக்குரிய அத்தனை நற்குணங்களும் பொருந்தியவன், வீரம் மிக்கவன், நேர்மையானவன். அவன் தன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் ஒரு நாள் நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு அழகான அன்னப்பறவை பார்த்து வியந்து போயிட்டான். இவ்வளோ அழகான அன்னப்பறவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவை அசைந்து அப்படியே அவன் பக்கத்தில் வருது. அந்த அன்னப்பறவை பேச ஆரம்பிக்குது. இவனுக்கு மேலும் வியப்பு, அன்னப்பறவை பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த அன்னப்பறவை அவங்ககிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு அரசுன்னா என்னென்னலாம் இருக்கணும்? 4 வகை படைகள், ரத்த கச்ச துறக்க பதாதிகள்ங்கிற 4 வகை படைகள் இருக்கணும். அமைச்சர்கள், நல்ல அமைச்சர்கள். எதுக்கு? அப்போ தான் அரசனுக்கு சரியான முறையில் அரசனை நெறிப்படுத்தி ஒரு நல்லாட்சி நடத்த முடியும். அதனால் நல்ல அமைச்சர்கள் வேணும். முரசு, ஒரு அரசு என்றாலே முரசு கட்டாயம் இருக்க வேண்டும். வாள், வேல் போன்ற ஆயுதங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இவ்வளவையும் கொண்ட ஒரு அரசன் செங்கோல் ஓச்சுவதற்கு வெங்கட்ரக்கடையின் கம்பீரமாக இருப்பான் இல்லையா? இதுதானே ஒரு அரசு. இந்த அனைத்தையுமே ஒரு பெண்ணோடு உருவகப்படுத்தி அந்த அன்னப்பறவை சொல்லுகிறது. நலனுடைய கீர்த்திகளையெல்லாம் புகழ்ந்து சொல்லி நகருடைய சிறப்புகளையெல்லாம் சொல்ல பிறகு, இத்தகைய சிறப்புடைய உனக்கு மனைவியாக வர வேண்டியவள் யார் என்றால், நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதிக்குடைக்கீழ் ஆளுமே பெண்மையரசு என்று தமயந்தி என்ற பெண்ணினுடைய சிறப்புகளை சொல்லுகிறது. நாற்குணமும், அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற 4 குணங்களும் 4 படைகளாக, ஐம்புலனும், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களும் நெறி தவறாமல் பண்பு தவறாமல் அவளை வழிநடத்தி கொண்டு அமைச்சர்களாக இருக்கின்றதாம். நாற்புலனும் நாற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சா, கலீர் கலீர் என்று ஒலிக்கின்றவுடைய கால் சிலம்புகள் முரசு போல அதிர்கின்றதாமா. வேல்படையும் வாளுமே கண்ணா, அவளுடைய கண்கள் நீண்ட தடங்கண்கள், வாள் போல நீண்டு அழகாக வளைந்து இருக்கின்ற அந்த கண்கள், அவளுடைய பார்வைய தீர்ச்சினையும் வேல் போல கூர்மையானதாக இருக்கின்றது. இவ்வளவும் கொண்ட அவள் செங்கோலாச்சுங்கிறது அவனுடைய வதனம் வெண்கொற்ற குடையாக இருக்கின்றதாம், வெண் பளிங்கு போல இருக்கின்றாளாம் என்று அவளுடைய அழகையும் குணங்களையும் எடுத்து சொல்லி, நலன் இவள்தான் உனக்கு சரியான மனைவி என்று அவனுடைய மனதிலே ஒரு எண்ணத்தை விதைக்கிறது. அதை கேட்ட அந்த நலனுடைய மனம் முழுக்க முழுக்க தமயந்தியின் பால் சென்று விட்டது. இப்போ அந்த அன்னம் என்ன கேட்டுச்சுன்னா, உனக்காக நான் தமயந்தியிடம் தூது போகலாமா அப்படின்னு கேட்டான். மறுக்கவா போகிறான்? இப்பொழுது அன்னம் தமயந்தியிடம் செல்கிறது. அங்கே போய் என்ன சொல்லுது? செம்மனத்தான், தன்னழியான், செங்கோலான், மங்கையர்தம் தன் மனத்தை வாங்கும் தடந்தோளான், மெய்மை நலனென்பான், மேநிலத்தும் நானிலத்தும் மிக்கான், உளன் என்பான் வேந்தன் உனக்கு, உன்னுடைக்கு தகுதியான கணவனாக பெறக்கூடியவனுக்கு உடைய அத்தனை பண்புகளையும் சொல்லி, அந்த நலன்தான் உனக்கு சரியான கணவன் என்று அவளிடம் எடுத்து போகிறது. இப்பொழுது தமயந்தியுடைய மனம் ஃபுல்லாக நலன் பக்கம் வந்துருச்சு. நலன் மனம் முழுக்க தமயந்தி இருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த தமயந்தினுடைய தந்தை விதர்ப்ப நாட்டினுடைய அரசன் பீமன் தமயந்தினுடைய சுயம்பரத்திற்கு நாள் குறிக்கிறான்.
சுயம்பரத்துக்கு நாள் குறித்தா எல்லா நாட்டு அரசர்களும் வருவாங்க. அரசர்கள் மட்டும்தானா வந்தார்கள்? தமேந்திரனுடைய சுயம்பரத்திற்கு தேவலோகத்தில் இருந்து இந்திரன் முதலான தேவர்கள் கூட 5-6 தேவர்கள் வந்துட்டாங்க. அதில் சனி பகவானும் ஒருத்தர். ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, தமயந்தியின் மனம் முழுக்க இருப்பவர் நளன். எனவே அவள் மாலை சூடுவது நளனுக்குத்தான் சூடுவாள். அதனால் தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க 6 பேருமே நளனுடைய உருவத்தில் நிற்கிறாங்க. இப்பொழுது நளனும் அவர்களோடு நிற்கிறான். 7 பேர் நளனாக நிற்கிறார்கள். இப்பொழுது தமயந்தி மாலையை எடுத்துக்கொண்டு வருகிறார். சுயம்பரத்திலே 7 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. திகச்சு நிற்கிறார் ஒரு கணம். ஆனால் புத்தி கூர்மை மிக்கவள் இல்லையா? அவள் மனம் ஒரு விஷயத்தை பார்த்தது. என்ன? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகளில் ஒன்று, தேவர்களுக்கு கண் இமைக்காது. அப்போது அந்த 7 பேரில் யாருடைய கண் இமைக்கிறதோ அவன்தான் உண்மையான நலன் என்று கண்டறிந்தால் அவனுக்கு மாலை சூட்டினார். இதனால் எல்லா தேவர்களுக்கு கூட கொஞ்சம் கோபம். அதில் அதிகமான கோபப்பட்டவர் சனி பகவான். அவர் அப்போவே மனசில் நினச்சிக்கிட்டார், இந்த நலனை என்றாவது ஒரு நாள் பிடித்தே தீர்வேன். போயிட்டாங்களா? இப்பொழுது நலன் தமயந்தி திருமணம் நடந்தது. தமயந்தியை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு நலன் போயிட்டான். அங்கே நல்லா ஆட்சி செய்து வந்தால் அவருக்கு 2 குழந்தைகளும் இருந்தார்கள். ஒரு மனிதன் ஒரு சில குறைகள் இருக்கும், ஒரு சில தவறுகளும் செய்வாங்க. ஆனால் அவங்க நேரம் நல்லா இருக்க வரைக்கும் அந்த தவறுகள்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருந்துடாது. எப்பயாவது அவங்களுக்கு கெட்ட நேரம் வர்ற சமயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அதே அந்த தவறுனால விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த நிலைமை தான் நலனுக்கும் வந்தது. ஏன்னா இவ்வளவு சிறந்த நலன்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் என்ன இருந்ததுன்னா, சூதாடுற பழக்கம் இருந்தது. இதை பயன்படுத்தி கொண்டு புட்கரன் என்ற அவனுடைய அமைச்சன் சூதாட்டத்தில் நலனை எல்லாவற்றையும் பிடுங்கிட்டான். நாட்டையும் இழந்தான் நலன். ஏண்டா இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, நலன் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறப்போ காலை சரியாக அலம்பாமல் கோயிலுக்குள்ளார போயிட்டான். அதை கவனித்த சனி பகவான் அந்த காலில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த சமயத்தில் நிகழ்ந்தது இந்த சூதாட்டம். எனவே இவனுடைய கெட்ட நேரம் வந்துச்சு. செல்வங்களையெல்லாம் இழந்தான், நாட்டை இழந்தான், காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. தமயந்தி பார்த்தா தன்னுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாக தன்னுடைய தந்தையார் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தான் கணவனுடைய காட்டுக்குள்ளார போனான். நலன் எவ்வளவோ சொன்னான், கேட்கல. இல்லை அப்போ நீங்களும் வாங்க, நம்ம அப்பா நாட்டுக்கே போயிடலான்னா அதுக்கு அவனுடைய மனம் ஒப்பலை. காட்டில் போய் கஷ்டப்பட்டாங்க, உணவு கூட கிடைக்கல. தன்னுடைய மனைவி படுற கஷ்டத்தை தாங்க முடியாத நலன் என்ன பண்ணால், ஒரு நாள் மனைவி தூங்கிட்டு இருந்தப்போ அவளை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு காட்டுக்குள்ளார போயிட்டான். கொடுமையான காடு, பல இன்னல்களுக்கு நடுப்புற தமயந்தி என்ன பண்ணால், எப்படியோ ஒரு நாட்டினுடைய அரசனுடைய மகளுக்கு இவர் சேடியாக போய் கூட இருக்கா. அந்த சமயத்தில் அந்த நாட்டு அரசனுடைய விருந்தினராக அந்த தமயந்தினுடைய அப்பா தன்னுடைய மகளுடைய இந்த கோலத்தை பார்த்துட்டு மனம் அவ்வளோ தன்னுடைய நாட்டுக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ நலன் என்ன நினச்சானோ அது நடந்துருச்சு. அதாவது தமயந்தி தன் தந்தையிடம் போய் சேர்ந்து விட்டான். பாதுகாப்பு. காட்டில் நலன் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் காட்டில் திடீர்கிறப்போ திடீர்னு காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தாக்க ஒரு மரம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பாம்பு மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்குது. உடனே இந்த நலன் பாம்பை காப்பாற்றுறான். இந்த காரோட அந்த பாம்பு நலனை தீண்டிடுது. தீண்டின உடனே நலன் தன்னுடைய சுய உருவத்திலிருந்து கூன் விழுந்து ஆயிட்டான். கேட்டான், நான் உனக்கு நன்மை தானே செஞ்சேன், எனக்கு போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அந்த கார்கோடன்ட்டு அந்த நலன் கேட்டான். நான் உனக்கு நன்மையை தான் செஞ்சுருக்கேன், நீ உன்னுடைய உண்மையான உருவத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அதனால் நீ இந்த மாறு உருவத்தில் சென்று துருபத ராஜாக்கிட்ட போய் நீ தேரோட்டியாக சேர்ந்து கொள். ஏன்னா உனக்கு தான் நல்ல தேர் ஓட்டுவேன், குதிரைகளுடைய பாஷையெல்லாம் தெரியும், அதனால் நீ அங்கே போய் தேரோட்டியாக சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடையையும் கொடுக்குது. இந்த ஆடையை நீ எப்போ உனக்கு உன்னுடைய சுய உருவம் வேணும்னு நினைக்கிறியோ அப்போ இந்த ஆடையை அணிந்தால் உன்னுடைய சுய உருவம் வந்துடும். அதே மாதிரி துருபத ராஜாட்ட போய் இவன் தேரோட்டியாக இருந்தான்.
என்னுடைய தேரோட்டுடைய திறமையை பார்த்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இவங்ககிட்ட இருந்து அந்த தேரோட்டுகின்ற கலையை அந்த ராஜா கற்றுக்கிட்டார். அதற்கு பதிலாக இவனுக்கு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையெல்லாம் எண்ணுவதற்கான அந்த கணித வித்தையை கற்றுக் கொடுக்குறார் நலனுக்கு. இப்படி இருந்த சமயத்தில் தான் தமயந்தி எப்படியாவது நலனை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு தன்னுடைய தந்தைக்கிட்ட போய், அப்பா எனக்கு நான் மறுமணம் செஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பார்த்தீங்களா, பெண்கள் மறுமணம் செய்து கொள்வது என்பது இன்றைக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் மகாபாரத காலத்துக்கு முந்தையே அதை காட்டியிருக்கிறாங்க தமயந்தினுடைய இதில். எனக்கு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு செஞ்ச உடனே ராஜாவும் ஏற்பாடு பண்ணிட்டான். தமயந்தினுடைய எண்ணம் என்ன, எப்படியும் சுயம்பரம் நடந்தால் நலன் வருவான் என்று அவருடைய மனம் எண்ணியது. அதே போல் சுயம்பரத்திற்கு யார் வந்தாங்க, அந்த துருபத ராஜா வர்றார். அவருக்கு இவர் தேரோட்டியாக நலன் வருகிறான். இந்த வருகின்ற இந்த நேரத்தில் சனி இவனை விலகுகின்ற காலம். இந்த சுயம்பர மண்டபத்தில் நலன் நுழைந்த உடனேயே இவன் என்ன பண்ணுறான்னாக்கா சமையலில் போய் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த தமயந்திக்கு நலன் வந்து விட்டது என்பதை உள்ளுணர்வு கூறுகிறது. அப்பொழுது தனக்கு தோன்றிச்சு அவனுக்கு சுயம்பரம் நடப்பது தமயந்திக்கு என்பதை தெரிந்தவுடனே அந்த கார்கோடன் கொடுத்த அந்த ஆடையை அணிந்து கொண்டு நலன் சுய உருவம் பெறுகிறான். சுய உருவம் பெற்று தமயந்தி முன்னாடி நின்றான். தமயந்தி இவனுக்கு மாலை அணிக்கிறான். மறுமணமும் நடந்து விட்டது நலனோடவே. இவ்வளவு கஷ்டத்திலும் தன்னுடைய நேர்மை மாறாமல் இன்னல்களை பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தான் இல்லையா நலன். அவனை பார்த்து சனி பகவான் ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும் கேள், நான் தர்றேன். அப்பவும் நலன் என்ன சொன்னான், தனக்குன்னு எதையும் கேட்காமல், நான் தாங்களால் பிடிக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இல்லையா, இந்த மாதிரியான கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாது. அதனால் என்னுடைய கதையை கேட்பவர்கள் யாருக்கும் சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். சனி பகவானும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு தமயந்தியோட அப்பா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ நலன்னு சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் படைகளை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த படைகளோடு சென்று தன்னுடைய நாட்டில் இருந்த அந்த புட்கரனை வீழ்த்தி தன்னுடைய நாட்டை மீட்டு மறுபடியும் அரசனாகிறான். இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வு இனிதாக போய்கொண்டிருந்தது. எனவே இன்றைய சனிபெயர்ச்சி தினமான இன்று உங்களுக்கு நான் இந்த கதையை கூறியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களால் சனி பகவானால் உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.